நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான மே மாத ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வெயில் அப்படிங்கிறது தான். என்னப்பா வெயில் நெருப்பாக கொதிக்குது, சூரியன் வானத்து மேலே இருக்கா இல்லை நம்ம வீட்டு மாடி மேலே இருக்கான்னு தெரியல, வெளியிலேயே போக முடியல, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, ஒரு தொழில் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக நெருப்பு அப்படிங்கிறது அனலாக கக்கிக்கிட்டு இருக்கு. சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். அதாவது மேசராசியில் சித்திரை மாதம் தொடங்கினோடனே உச்சத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. அது ஒரு உச்சத்தை கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி குரு பகவானும் போய் நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டார் கரெக்டாக மேசராசியில். கவலைப்படாதீங்க, மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கின உடனே குரு பகவான் நிலராசியான ரிஷபராசிக்கு வந்துடுறாரு. அப்போ அக்கினி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாடுபடுத்துது, அக்கினி வந்தால் என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு பயந்தவங்களாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அக்கினி நட்சத்திரத்தில் மழை பெஞ்சிரும். எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் அப்படிங்கிறது இருக்காது, வெயிலோட தாக்கம் குறைஞ்சி போயிடும். சரி, இந்த மே மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவான் மேசராசிலேருந்து 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுறாரு. செவ்வாய் மீனத்திலேருந்து 31ஆம் தேதி அன்னைக்கு மேசத்துக்கு போகிறார், சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியில் உட்கார்றாரு. புதன் மாத தொடக்கத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மீனராசியில் இருக்கார். 6ஆம் தேதி மேசத்துக்கு போகிறாரு, 24ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில் இருந்துக்கிட்டு 20ஆம் தேதி தன்னோட சொந்த வீடான ரிஷபராசியில் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு குருவோட. அதோட குரு பகவான் மாதம் தொடங்கி 1ஆவது நாளே பயிற்சியாகி ரிஷபராசியில் பயணம் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. 12 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பலன்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனத்திலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காரு. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சமீப மாதங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொட்டது எல்லாமே நட்டம், போன இடம் எதுவுமே விளங்கலை. கூட நம்ம உறவுகள், சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, பங்காளிங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதில் ஒருத்தர் கூட நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நின்றுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பின்னாடி புரணி பேசியிருப்பாங்க. நம்ம முன்னாடி நம்மள்ட்ட நல்லா பேசுகிறது, பின்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாக போட்டுச்சு, செய்யாதங்கிறப்ப அதில் போய் தொழிலில் செஞ்சுது, இப்போ இன்றைக்கி என்ன நட்டமாக நிற்கிது அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அந்தளவுக்கு செய்தொழிலில் நட்டம். எந்த தொழில் செஞ்சுருந்தாலும் அதில் 10 ரூபா சம்பாதிச்சிருந்தோம்னா 20 ரூபாயை விட்டுருப்போம். அதோட சில பேர் அந்த செஞ்ச தொழிலையே விட்டுட்டு வேறு துறைக்கே மாறி இருப்போம். ஒரு கார் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், 4 லாரி வச்சுருந்தேன், ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தேன், எல்லாம் போச்சு. இப்போ நானே பேசாமல் டிரைவர் வேலைக்கு போகலான்னு வந்துட்டேன். இல்லை ஒரு கடை ஒன்று வச்சுருந்தேன், எல்லாத்தையும் மூடிவிட்டேன், இப்போ அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு நிலையில்லாத ஓட்டம் அப்படிங்கிறதான் கடந்த காலகட்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னா 10ல் குரு பதவியில் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதால பதவியில் மாற்றம் இல்லை, பதவிங்கிறது நாசம், சர்வநாசம் தான் கடந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியால் 10ல் இருந்த குருவால் நடந்திருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பதவியில் மாற்றம் வரும். அது நல்ல மாற்றமாக சிலருக்கு வரும், கெட்ட மாற்றமாக சிலருக்கு வரும். அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்த மாற்றம் அப்படிங்கிறது சர்வநாசமாக தான் இருந்திருக்கும். அதில் தப்பி பொழைச்சவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். சுயஜாதகம் கொஞ்சம் வலுவாக இருக்கிறவங்க தப்பி பொழைச்சிடலாம். 100க்கு 85% பேருக்கு தவறான விஷயங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நடந்திருக்கும். குறிப்பாக வேலை செஞ்ச இடத்துல வேலை போயிருந்திருக்கோம், இல்லைன்னா நம்மளோட ப்ரமோஷனை இன்னொருத்தனை கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படா இவன் ஆஃபீஸை விட்டு போவான், நம்மளா போகணும் அப்படிங்கிறத விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கௌரவத்தை இழந்து, சுயமரியாதையை இழந்து, குடும்பம் இருக்கே, குட்டி இருக்கே, மாதம் 10 ரூபா சம்பளம் இல்லைன்னா என்னடா பண்ணுறது, இதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக முடியுமா அப்படிங்கிற அச்சத்தில் ஒன்று கொடுத்தனம் நடத்துகிற மாதிரி ஒட்டிக்கிட்டு அந்த வேலையில் இருந்திருப்போம். விருப்பமில்லாத வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும். பலர் வேலையை இழந்திருக்கலாம், சொந்த தொழில் வரேன்னு நட்டப்பட்டிருக்கலாம். சரி, நடந்தது முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்க வேண்டிய பாயிண்ட்டுக்கு வருவோம். எதனால் இது எல்லாத்தையுமே நம்ம போனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஜோசியரை, நினச்சி புண்படுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை நம்ம அதுக்காக சொல்லலை. ஏன்னா இப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இது உண்மை தானே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைல்ல. இப்போ நடக்க போகிறதும் உண்மை தான், அதை அப்படியே சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ குரு எங்கே வராரு தெரியுங்களா? மே மாதம் 1ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 11ஆவது வீடான ரிஷபராசிக்கு வராரு. அதாவது அசுர குருவான சுக்கிர பகவானோட வீட்டுக்கு தேவ குருவான குரு பகவானே வராரு. லாபஸ்தானம். குரு எங்கே வராரு? லாபத்துக்கு வராரு. சனி எங்கே இருக்கார்? 8ல் இருக்கார், அட்டமத்தில் சனி. அட்டமத்தில் சனி
எப்பேற்பட்ட பாடுபடுத்தியிருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்கும்பாங்க. ஒட்டகம் அம்மா உயரத்தில் இருக்குது பற்றியல்ல, அம்மா உயரத்தில் இருக்கும். ஆனால் அட்டமத்தில் சனி இருந்தால் ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்குமா. எங்கே இருந்தாலும் ஓடி வந்து எம்பி குதிச்சாவது நம்ம காலை பிடிச்சி கவ்வி போடுவோம் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நேரம் கொடுமையாக இருக்கும். அந்த நேரத்தில் குரு சரியில்லாமல் மாட்டிக்கிட்டதால பாடுபட்டாச்சு. இப்போ குரு மாறிட்டார். லாபஸ்தானத்தில் குருங்கிறப்ப குரு என்ன பண்ணுவார், வேலை இல்லாதவங்களுக்கு முதல்ல ஒரு வேலையை உண்டாகி கொடுத்துருவார். ஏப்பா மாதம் சம்பளம்னு ஒன்று இருக்குது, இது போதும் நம்ம இப்போதைக்கு பிழைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு மனதைரியம் நமக்கு வரும். அதுமாரி சொந்த பந்தத்தில் கேட்குறவனவளுக்கு பதில் சொல்ல வைக்காது. தம்பி என்ன பண்ணுது, தம்பி என்ன பண்ணுதும்பாங்க. போகிற இடத்துல என்னப்பா பண்ணுறேன்பாங்க. இவனோளுக்காகனாச்சும் நான் ஒரு வேலைக்கு போகணுண்டா. வீட்டில் கூட சோறு போட்டுறானோ, தெண்டை சோறுன்னு அப்பப்போ திட்டுனாலும் கூட சோறு போட்டுறானோ. வெளியில் கேட்குறவனுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, அதுக்காகனாச்சும் ஒரு வேலைக்கு போகணுண்டான்னு இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். பிறந்து 15 நாளுக்குள்ளே வேலை கிடைச்சிடும். நான் எழுதியே கொடுக்குறேன். வேலை இல்லாதவன் கடகராசிக்காரர்கள்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். அதுமாரி பிடிக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை துரத்தி விடுற இடத்துல போய் வேறு வழி இல்லாமல் வேலை செஞ்சோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இப்போ சுய மரியாதையை காப்பாற்றுற அளவுக்கு தன்மானத்தோட ஒரு வேலை கிடைக்கும். அது மாதிரி படித்தது ஒரு துறை, வேலை செய்கிறது இன்னொரு துறை. என்ன பண்ணி தொலைகிறது, படித்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கல, ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி எந்த தொழில் செஞ்சு நீங்கள் நட்டமானீங்களோ அதே தொழிலில் கொஞ்சம் தலை நிமிரக்கூடிய யோகம். அதுக்காக கோடி கட்டி கோட்டை கட்டி பங்களா கட்டி காரு கட்டி ஆண்டலான்லாம் கிடையாது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அட்டமத்தில் சனி இன்னும் இருக்குது. அப்போல்லாம் உங்களை காரு பங்களா கட்டெல்லாம் விட்டுறாது, மறுபடியும் அடிக்க தான் செய்யும். அதுக்காக நான் சும்மா உங்களுக்காக முகஸ்துதிக்காக ஆக ஓகோன்னு பேச வேண்டியதில்லை. கடந்த காலகட்டத்தில் குரு சரியில்லை, இப்போ குரு நல்லா இருக்கார் இல்லையா, கீழே விழுந்தவன் எழுந்திரிச்சு நின்றுக்கலாம், அவ்வளோதான். அதுக்காக ரெக்க கட்டி பறக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சனி அட்டமத்தில் தான் இருக்குது. ஆனால் குரு லாபத்தில் இருக்கும்போது வேலை ரீதியாக கஷ்டம், தொழில் ரீதியாக கஷ்டம், காசு பண ரீதியாக கஷ்டம் அப்படிங்கிறது வராது. இதுக்கு மேலே இந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. எவன்ட்டையும் போய் கை கட்டி 10 ரூபா நிற்கணும்னு அவசியம் இல்லை, கடன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கடன்பட்டதெல்லாம் அடைச்சிடலாம். அந்த விஷயத்தில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் ஒரு கௌரவம் உயர்ந்துடும், அதில் மாற்றம் இல்லை. அஷ்டமத்தில் சனி இருந்துட்டு என்ன பண்ணுவார்னா உடல் பிணியை கொடுப்பாரு. கவனமாக இருக்கணும். லாகிரி வஸ்து பழக்கம் இருக்கா, தண்ணி போடுறோமா, பீடி சிகரெட் ஊதுறோமா, அதெல்லாம் குறைச்சிக்கணும். பொம்பளைங்களால் ஆம்பளைங்களுக்கு அவமானம், ஆம்பளைங்களால் பொம்பளைங்களுக்கு அவமானம், இதை கொடுப்பாரு. கவனமாக இருந்துக்கணும். ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஒரு பெண் ஊழியர் இருப்பாங்க, நக்கல் நையாண்டி விளையாட்டுக்கு பேசுவோம், அது பெரிய விஷயமாகி போவோம். அதுமாரி பெண் ஊழியர்கள் இருப்பாங்க, ஒரு ஆம்பளையை போய் கிண்டல் பண்ணுவாங்க. பார்க்குறவனால போய் இது ரெண்டும் என்ன எப்போ பார்த்தாலும் இழிச்சிக்கிட்டு இருக்குன்னு அதுக்கு ஒரு கதை ஜோடிப்பான். கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதிரி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். தவறான சகவாசம் இருந்ததுன்னா நல்ல நேரத்தில் மரியாதையாக விட்டுறது நல்லது, இல்லாட்டி அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும். அதையும் சொல்லி பண்ணணும், மாற்று கருத்து இல்லை. குரு பகவானோட பார்வை ராசிக்கு 3, 5, 7 இந்த 3 வீட்லேயும் உழுது. 3ங்கிறது சகோதரஸ்தானம், சகோதர உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. 5ங்கிறது புத்திரஸ்தானம், உங்களோட பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சி அவங்க 10 ரூபா சம்பாரித்து கொண்டாந்து கொடுப்பாங்க. வீட்டில் ஒருத்தருக்கும் மேற்பட்டவர்கள் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு. புள்ள ஒன்று இருக்குது, நான் கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டு தெண்டமாக ஊர் சுற்றி வருது, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். புள்ள கஷ்டத்தை உணர்ந்துடும், சரி நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு, நம்மளும் 10 ரூபா சம்பாரித்து கொடுப்போம். இது 5ஆம் இட குருப்பார்வை. 7ல் குருப்பார்வை கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். தொழில் ஒன்று ஆரம்பித்து நஷ்டமாக போச்சு, திரும்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் முதலீடு இல்லை அப்படிங்கிற நேரத்தில் ஒரு கூட்டாளி வந்து 10 ரூபா நானும் போடுறேன், 2 பேர் சேர்ந்து செய்யலாமா, கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலையும் சிறப்பு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ கடந்த காலகட்டத்தை மறந்துருங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தை நினச்சி பார்த்தோம்னா போய் பாத்ரூமில் கதவை சாத்திக்கிட்டு தனியாக உட்காந்து தான் அழுவணும், அப்படி தான் இருக்கும் என்ன. அதனால் அதை விட்டுடுங்க. நமக்கு நேரம் நல்லா இருக்குது. இதுக்கு மேலே வரக்கூடிய நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியவும் கவனமாக எடுத்து வைங்க, ஜெயிச்சிடலாம். ஏன்னா சும்மா எடுத்து வச்சுட்டு ஜெயிச்சிடலான்னு சொல்ல முடியாது. அட்டமத்தில் சனி இருக்குது, ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சோம் அப்படின்னா நட்டத்துக்கு வேலை இல்லை. மற்றவனுக்கு 10 ரூபா கிடைக்குதுன்னா நமக்கு 8 ரூபாயாவது உறுதியாக கிடைக்கும். லாபத்தில் குறையுமே ஒழிய நட்டம் அப்படிங்கிறது வராது. தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில காலையில் குளிச்சு முழுவிட்டு அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு மண் அகல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எள் முடிச்ச திரியா போட்டு எள் தீபத்தை சனி பகவானுக்கு ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒரு கருப்பு பசுவை பார்க்குறீங்களா, ஒரு
கீரை கட்டு வாங்கி போடுங்க. கோயிலுக்கு போகிறீங்களா, கருப்பு நிறத்தில் யானை இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. கருப்பு கலரில் நாய் ஒன்று சுற்றிட்டு இருக்கா, ஒரு பிஸ்கெட்டு வாங்கி போடுங்க. இந்த மாதிரி கருப்பு நிற சிவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை கொடுங்க. அற்புதமான நேரமாக இந்த மே மாதம் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.